Instant ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க, வீடியோஸ் பாருங்க. Paytmல இருந்து உங்களுக்கு ரூ. 25 வரும். அது மட்டும் இல்லாம எங்களோட இன்வைட் கோட் யூஸ் பண்ணீங்கன்னா, அதுல இருந்து ரூ. 50 வரும். இது மட்டும் இல்லாம நீங்க ரோஸ்ட் நான் எவ்வளவு தூரம் பார்த்துட்டே இருக்கீங்களா, உங்களுக்கு வந்து காயின்ஸ் வந்துட்டே இருக்கும். அந்த காயின்ஸ் நீங்க மணியா கன்வெர்ட் பண்ணி இன்னும் நிறைய பணங்களை சம்பாரிச்சுட்டே இருக்கலாம். அதோட லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன். போய் அதை டவுன்லோட் பண்ணுங்க, என்ஜாய் ஹாய், இப்போ ரீல் ரிவ்யூ வந்து எந்த சீரியல் ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செம்பருத்தி சீரியலில் வந்து நேற்று எபிசோட் என்ன நடந்துச்சு, இன்னைக்கு எபிசோட வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். நேற்று எபிசோட வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நந்தினி வந்து ஆல்ரெடி கால் பண்ணி அகிலாண்டேஸ்வரி வந்து வெறுப்பேற்றிட்டாங்க. அதனால அகிலாண்டேஸ்வரி வந்து கையில் வச்சு ஜூஸ் பாட்டில் இருக்குல்ல, அதை அப்படியே டக்குன்னு உடச்சி கையிலேருந்து ரத்தமாயிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லாரும் ஹாஸ்பிட்டல் போகலாம் வாங்க அப்படின்னு கூடும்போது அகிலாண்டேஸ்வரி வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆதி உன் கல்யாணம் வந்து எப்படியாச்சும் என் கையால் நான் தாலி எடுத்து கொடுத்து உன் கல்யாணம் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆதி வந்து வேறு வழியே இல்லாமல் நீ கையால் அந்த தாலி எடுத்து கொடுத்தா என் கல்யாணம் வந்து நடக்கும்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணிடுறாரு. அதை பார்த்த பார்வதி வந்து பயங்கர மூட் அவுட் ஆகி அப்படியே கிளம்பி போயிடறாங்க. அது ஆனால் ஆதி வந்து என்ன பிளான் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உன் அம்மா கையால் வந்து தாலி எடுத்து கொடுத்தா என் கல்யாணம் நடக்கும்னு சொன்னே தவிர எனக்கும் மித்ராவுக்கும் கல்யாணம் நடக்கும்னு சொல்லிட்டு நான் சத்தியம் பண்ணவே இல்லையான்னு சொல்லிட்டு பயங்கரமான ட்விஸ்ட் அடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ளே என் கல்யாணம் நடக்கிற அந்த டைம் வரதுக்குள்ளே வந்து மித்ரா வந்து எப்படிப்பட்டவா, அவள் பின்னாடி அந்த அளவுக்கு ஒரு கொடரமாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அம்மாவே வந்து மித்ரா வீட்டு விட்டு வெளியே அனுப்பிச்சிருவாங்க. நம்ம பிளான் வந்து சக்ஸஸ் சொல்லிட்டு பயங்கரமாக பிளான் பண்ணுறாரு. இந்த பிளான் வந்து பார்வதிக்கு தெரியாது. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்வதி அப்பா வந்து ஆல்ரெடி பொண்ணு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காரு. அதனாலே வந்து எங்கள் அப்பா வந்து கஷ்டப்பட்டு என்ன மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காரு. அது போக அவர் உடம்பையே வளர்த்திட்டு பயங்கரமாக விரதம் இருந்துட்டு இருக்காரு. முட்டிக்கால் விரதம் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. என் கல்யாணம் மட்டும் எப்படியாச்சும் நடக்காமல் போச்சு அப்படின்னா எங்கள் அப்பா உயிரோடே பார்க்க முடியாது. அதனால அதுக்கு முன்னால் நானே செத்துறேன்னு சொல்லிட்டு ஒரு உயரமான ஒரு பில்டிங் அது மேலே இருந்துட்டு இப்போ குதிக்கலாமா, நாளே குதிக்கலாமா, இல்லை ஒரு வாரம் கழிச்சு குதிக்கலாமா சொல்லிட்டு பயங்கரமாக யோசிச்சிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சீன் வந்துச்சுன்னா அடுத்தது என்ன நடக்கும், ஒரு கை வந்து பின்னாடி அப்படி பச்சைக்கும் பிடிக்கும். அதே மாதிரி தான் நடந்துச்சு. அந்த கை வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதி அப்படியே பிடிச்சி கீழே இருந்து தள்ளி விட்டுறாரு. கீழே தள்ளி விட்டுறோம், ரெண்டு பேரும் வந்து பயங்கரமான ஒரு ரொமான்ஸ் ஆயிடுது. ரொமான்ஸ் ஆகி அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. ஒரு சாங் வந்து போயிட்டே இருக்கு, உயிரே என் உயிரே அந்த மாதிரி ஒரு பாட்டு வந்து போயிட்டே இருக்கு. உன் கண்ணை நான் பார்க்க என் கண்ணை நீ பார்க்கன்னு சொல்லிட்டு பயங்கரம் வந்து போயிட்டே இருக்கு. அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்வதி வந்து வீட்டில் கார்லேயே வந்து ஆதித்யா வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் கார் விட்டு கீழே இறங்கினோன்னே, பார்வதி நீ ஒன்றும் கவலைப்படாத பொண்டாட்டி, உனக்கு என்ன கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும். அம்மா அன்னைக்கு வந்து உன் கழுத்தில் நான் தாலி கட்டுவேன், நீ ஒன்றும் கவலைப்படாத சொல்லிட்டு பயங்கரமாக ரொமான்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது இன்னொரு பக்கம் வந்து இன்னொரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உமா வந்து ஒட்டு கேட்டுறாங்க. ஆதி மாமா எதுக்கு பார்வதி வந்து பொண்டாட்டி பொண்டாட்டின்னு வந்து மூச்சுக்கு 100 வாட்டி கூப்பிட்டு இருக்காரு, சம்திங் ராங், ரெண்டு பேருக்கு வந்து கல்யாணம் நடக்க போகுது அதெல்லாம் கண்டுபிடிச்சுன்னு சொல்லிட்டு பயங்கர ஜாலியாக இருக்கிறாங்க. பயங்கரமாக ஒரு ஷாக் வேறு. அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, உமா வனஜா கிட்ட போய் இந்த மாதிரி சொல்லி எல்லாமே சொல்ல, வனஜா வந்து எப்படி அவன் பிளானை வந்து சக்ஸஸ் பண்ணிடுறான் நான் பார்த்துறானே சொல்லிட்டு பயங்கரமான ஒரு சவால் விடுறாங்க. அதுக்கப்புறம் ஆதி வந்து எப்படியாச்சும் கண்டுபிடிச்சாகணும்ல மித்ராவோட ஒரு ரகசியம் வந்து என்ன நடக்குது, மித்ரா யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சே ஆகணும். அதனால மித்ரா வந்து யாருன்னு தெரிஞ்ச ஒரே ஒரு உண்மை தெரிஞ்ச ஒரு நபர் அப்படின்னா தீபக். அவங்க வந்து ஆல்ரெடி வந்து ஆக்சிடென்ட் ஆகி கோமா ஸ்டேஜில் அந்த நினைவு தெரியாத அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அவங்கள பார்க்குறதுக்காக ஆதி வந்து போகிறாரு. அப்படி பார்க்க போகும்போது தான் அவங்க வந்து நினைவு வந்து திரும்பி வந்துடுது தீபக்கு. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, குபேரன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து அப்படியே போயிடுறாங்க கோமா ஸ்டேஜுக்கு. அதுக்கப்புறம் குபேரனா யாராக இருக்கும், ஒரு வேளை தீபக் ஆஃபீஸில் வேலை பார்க்குற பையன்கிட்ட கொடுத்து வச்சிருப்பாங்க இந்த மாதிரி எவிடன்ஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டு ஆஃபீஸில் போய் தேட போகிறாங்க. அப்படியே ஆஃபீஸில் வந்து தேடிட்டு இருக்கும்போது அடுத்து என்ன நடக்குன்னு சொல்லிட்டு அது காட்டலை. அது வந்து இன்னைக்கு எபிசோடில் வந்து கண்டிப்பாக காட்டுவாங்க. அது போக இன்னொரு ஒரு பெரிய ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பார்வதி இருக்காங்கல்ல, அவங்க வந்து வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக ஆதி ரூமுக்கு வந்து போகிறாங்க. அப்படி போகும்போது ஆதி இந்த இடத்துல நம்ம இருக்க போகிறோம், இந்த இடத்துல நம்ம வாழ போகிறோம், ரெண்டு பேரும் கல்யாணம் ஆகிடுச்சா, நம்ம இப்படி தான் ரொமான்ஸ் பண்ணுவோம், இப்படி தான் பூஜை பண்ணுவோம் சொல்லிட்டு பையனை வந்து அப்படி நினச்சிட்டே இருக்காங்க. அப்படி நினச்சிட்டு இருக்கும்போது அந்த பீரோ வந்து திறந்து பார்க்கும்போது ஆதியோட ஷர்ட் இருக்குது. அந்த ஷர்ட் எடுத்து அப்படியே பார்த்துட்டே இருக்க அகிலாண்டேஸ்வரி வந்து உள்ளே வந்துடுறாங்க. உள்ளே வரும்போது உங்கள் ஷர்ட் கரெக்டாக மாட்டி வச்சுருக்காங்க. பார்த்த உடனே செம சாக்கு, பார்வதியை மாட்டினா சிக்கனா சொல்லிட்டு அஜ்ஜோ இந்த பிள்ளை வந்து இப்படி வேறு மாட்டிச்சுன்னு சொல்லிட்டு அதோட முடிஞ்சிச்சு. இன்றைக்கி எபிசோட வந்து அகிலாண்டேஸ்வரி என்ன சொல்ல போகிறாங்க, பார்வதி வந்து எப்படி தப்பிக்க போகிறா அவங்க சொல்லிட்டு தான் இன்றைக்கி எபிசோட் வந்து காட்ட போகிறாங்க. அது போக மித்ரா வந்து மாட்டுவாளா இல்லையா, அவளை பற்றின உண்மை வந்து அதுக்கு தெரியுமா தெரியாதான்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களோட ஃபேவரட்டான சீரியல் இருக்கும்ல, அதை வந்து மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சா என்ன பண்ணணும், லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, முக்கியம் வெட்டி ஃபாரிவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நேற்று செம்பருத்தி சீரியலோட ரிவ்யூ வந்து நீங்கள் பார்க்க மறந்துட்டீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பார்த்து பார்க்கலாம். நெட் டிவி ஃபார் யூ 7.7 lakhs சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷம். அது வந்து 1 மில்லியனாக வரதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இருங்க அதுக்குள்ள க்ளோஸ் பண்ண போறீங்க. இன்னும் இந்த வீடியோ முடியல. நீங்க நெட்டிஃபையை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா வந்து நடுவில் ஒரு லோகோ கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் உடனடி சினிமா அப்டேட்டுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் பாய்ஸ் வந்து நம்ம சங்கர் ஷேர் பண்ண போறாரா, அதை பற்றின வீடியோ வந்து லெஃப்ட் சைடில் இருக்கு. ரைட் சைடில் SK13 நேமை வந்து நம்ம சர்வன் வந்து ரிவீல் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கான 2 வீடியோ நீங்கள் பார்க்கலாம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.